ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கனவு நனவாகாது என்றும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய இலக்கியாவை பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானிக்கு வந்து கனவு வந்து எழுப்பிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானிக்கிட்ட வந்து நம்ம இலக்கியா வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன், ஆனால் வந்து இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் வந்து அது நீங்கள் எடுக்கிற முடிவு, அதனால் உங்கள்கிட்டயே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து சொல்லிவிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம ரேவதி அத்தைக்கு வந்து கேன்சரு, அவங்களுக்கு வந்து அவங்க இந்த ஊரில் தான் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து வேலை வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரோட்டில் வந்து விழுந்து கிடந்திருந்தாங்க, அவங்கள நான் தான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். அந்த இடத்துல வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து சீரியஸ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணப்போ தான் வந்து தெரியுது அவங்களுக்கு வந்து ப்ளட் கேன்சர்ட்டு. இப்போ கடைசியாக வந்து என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க. நான் அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், நான் வந்து கௌதம் வந்து என் மகன்றதை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரியும், நீ அதே மாதிரி நம்ம இலக்கியா வந்து ரேவதி தான் அம்மான்றதை வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன்ற சத்தியத்தை மீற கட்டாயத்தில் இருக்காத்த. இருந்தாலும் நீங்களே வந்து முடிவு எடுங்க. ஏன்னா ரேவதி அத்தை வந்து என்கிட்ட வந்து அவங்களுடைய கடைசி இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து வாழ்வாங்க. அதனால் கடைசி ஆசையாக தான் உயிர் வந்து தன்னுடைய மகனோட மடியிலே வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுபோக என்னுடைய இறுதிக்கால சடங்கு எல்லாமே வந்து என் மகன் கௌதம் தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்க அத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இலக்கியா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து கௌதமுக்கு ரேவதி தான் அம்மான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து என் மேலே பாசத்தை வந்து வைக்க மாட்டான். இப்போ இருக்கிற பாசம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது, அவன் என்னை விட்டு போயிடுவான், இன்னும் வந்து கண்டிப்பாக விட்டு வந்து போயிடும். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நீ அவனை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஏன் என் கையில் வந்து உண்மையை சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து உங்ககிட்டையும் வந்து கோவப்பட்டுட்டு உன்னை வந்து விட்டுட்டு வந்து போயிடுவான். ரெண்டு பேருக்குமே வந்து பாதகம் வந்து விளையும். அதனால் வந்து இந்த இதை வந்து நம்மளே வந்து மறைச்சிடலாம், நான் வந்து ரேவதி கையில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஜானும் நம்மளுக்கு போயிட்டு நம்மளுடைய கௌதம் சார் கையில் எந்த ஒரு உண்மையை வந்து சொல்லாது. ரேவதி, உன்னுடைய காலில் கூட விழுறேன், தயவு செஞ்சு என் மகனை வந்து பார்க்கணுன்னு மட்டும் வந்து கேட்காத, உனக்கு வேறு என்ன வேணுமென்னு சொல்லு, உன் ஆசையை வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன், ஆனால் வந்து கௌதம் மட்டும் என்கிட்ட வந்து பிரிக்கிற மாதிரி வந்து செய்யாத. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீ தான் அம்மான்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என் மேலே வந்து அந்த பாசமும் வைக்க மாட்டான், நீ வந்து இறந்துட்டேன்னா அவன் கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானிக்கு வந்து நம்முடைய ரேவதி கையில் வந்து கூணி குறுகி அழுதுக்கு கேட்குறாங்க. நம்மளுடைய ரேவதி வந்து எந்த மாதிரி வந்து முடிவு எடுக்க போகிறாங்களோ அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் வந்து இருக்க போகுது. நம்ம இலக்கியா வந்து நினைச்சது கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து தன்னிச்சையாக வந்து நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றினா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜானிக்கு வந்து கண்டிப்பாக வந்து கடுப்பாகுவாங்க. நம்முடைய கௌதம் சொன்னாலையும் வந்து நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா ஏன் இத்தனை நாள் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து கோவப்படுவார். அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ரேவதி வந்து என்ன மாதிரி வந்து முடிவு எடுக்க போகிறாங்க, இல்லை நம்மளுடைய இலக்கியா இதுக்கு மாற்று ஏதாவது முடிவு எடுப்பாங்கன்றதை வரப்போகிற எபிசோட் வந்து